ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கல்யாண வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊர் கல்யாணம், அது பெங்களூரில். இந்த கல்யாணம் யாருக்கு அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் இருக்காங்களா அவங்களோட பெரியப்பா பையன், அதாவது எங்கள் மாமனாரோட அண்ணா பையன், என் ஹஸ்பண்டுக்கு அண்ணா பையன், எனக்கு குழந்தை பையன், அவருக்கு தான் வந்து இன்றைக்கி கல்யாணம். நம்ம ஊர் முறைப்படி கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து முகூர்த்த அரிசி அள்ளி போடுவோம்ல, ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். கல்யாணம் வந்து பெங்களூரில் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது இந்த போக்குவரத்து தான். எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 1.25 மணி நேரம், இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 1.25 மணி நேரம் அப்படின்னு ஒரு 2.5 மணி நேரம் எங்களுக்கு இந்த டிராஃபிக்கு ட்ராவல் இதிலே வந்து போச்சு. இப்போ வந்து காலையில் முகூர்த்தரிசிக்கு டைம் வந்து 10:30 தான் வந்து ஸ்டார்ட். அதனால ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு காலையில் வரவுமே வந்து அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போதே ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் காலையிலன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீயே வைக்க மாட்டேற கலையக்கா, மெயின் குக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்து மத்தியானத்துக்கு சமைக்கிறதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. ஸோ பக்கத்துலேயே அக்கா வீடு இருக்குது, அவங்க வீட்டில் தான் வந்து எல்லாமே வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே சைட் பை சைடாக ஒரு வேலையுமா ஓடிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து முகூர்த்தரிசி அள்ளி போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு வந்து ஒரு பித்தாளை குடம் எடுத்து அதில் வந்து மஞ்சள், குங்குமம், திருநீரெல்லாம் வச்சு பூவெல்லாம் சுற்றி அதில் தான் வந்து நம்ம அரிசி அள்ளி போடுவோம். அதுவும் கணக்கு இருக்குது, இத்தனை பேர் எடுத்து வைக்கணும் அந்த பானையை அப்படிங்கிற மாதிரி. ஸோ நாங்கள் வந்து ஒரு 5 பேர் எடுத்து வைக்கலாம்னு எடுத்து வச்சோம். ஃபஸ்ட்டு பாய் விரித்து அதுக்கு மேலே வந்து வெள்ளை வேட்டி விரித்து அதில் ஒரு சுருமாடு சுற்றி வச்சு அதுக்கு மேலே வந்து அந்த குடத்தை வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து அரிசி எல்லாமே அள்ளி போடணும். அரிசி வந்து நல்லா நம்ம கை நிறைய அள்ளி 3 வாட்டி சுற்றி போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கிண்ணத்தில் பால் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பால் வந்து 3 தடவை விடணும். இதுதான் வந்து முகூர்த்தரிசி அள்ளி போடுறதுக்கான ப்ரொசீஜர். இதில் எல்லாருமே போடலாம், பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வேற எல்லாருமே போடலாம். இந்த குடத்தில் வந்து அரிசியும் அந்த பாலும் வந்து நிரம்பி வரணும் கீழே, அந்த அளவுக்கு வந்து நம்ம போடணும். எல்லாருமே இருக்கிற எல்லாருமே வந்து போடலாம். அதுக்கப்புறமா இந்த அரிசியை வச்சு தான் வந்து நம்ம மத்தியானத்துக்கு சமையல் செய்வோம். சமையல் செஞ்சு மெயினாக வந்து இந்த நாட்டுக்கோழி அடித்து வச்சு அப்புறமா பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துக்குன்னு வாங்கி வச்சுருப்போம்ல அந்த திங்ஸ் எல்லாமே, அது எல்லாமே சாமிக்கிட்ட வச்சு படைச்சு அப்புறம் மத்தியானத்துக்கு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இங்கே பெங்களூரில் அப்படிங்கிறதுனால முதல் நாளே வந்து ரிசப்ஷன் வச்சுருவோம்ல, ஸோ அப்படி நம்ம போகணும். இப்போ எங்கள் ஊராக இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி நைட்டெல்லாம் வந்து நார்மல் சாப்பாடு தான். மறுநாள் வந்து பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு தாலியெல்லாம் கட்டிட்டு வந்துட்டு அன்றைக்கி நைட்டில் இருந்து தான் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு ஸ்டார்ட் ஆகும். பட் இங்கே வந்து ஒரே நாள் கல்யாணம்லாம் முடியுது அப்படிங்கிறதுனால இது காலையில் பண்ணிவிட்டு மத்தியானம் சமைச்சிட்டு நைட்டுக்கு ரிசப்ஷன் போயிட்டோம். பூ வைக்கணும் மச்சான், நாங்கெல்லாம் பின்னாடி வச்சிருக்கோம், நீங்க காதல யாராவது போட்டோகிராஃபர்ஸ் 2 பேர் மட்டும் தான் போயிருக்கோம். உங்களுக்கு டேஸ்ட் வேற தெரியலையே, பயந்து வேற வருது. தெரியாதுடி, அது தொட்டை ஃபுல்லாக தடக்கும். முகூர்த்தரிசி எல்லாம் அள்ளி போட்டுட்டு இப்போ வந்து மாப்பிள்ளையை வந்து 1 மணி ஏற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து சீக்காய் கழிக்கிறது அப்படின்னும் சொல்லுவாங்க.
அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுற கடைசியான ஃபங்க்ஷன் இது. பேச்சுலராக பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து ஏதோ சீக்காய் கழிக்கிறது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இது பேர். இது வந்து நம்ம ஊரில் வந்து ஈவினிங் டைமில் பண்ணுவோம். ஏன்னா சாயந்தரம் முதல் நாள் மறுநாள் தாலி கட்டுறதுனா அதுக்கு முதல் நாள் சாயந்தரம் நம்ம பண்ணுவோம். இங்கே ரிசப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால கையோடு வந்து அதை காலையிலே பண்ணிடலான்னு பண்ணிட்டோம். இதில் வந்து ஒரு 9 வகை 7 வகை 11 வகை இந்த மாதிரி தேங்காய், அரிசி, அப்புறம் வாழைப்பழம், அப்புறம் இன்னும் இந்த ஆராத்தி தட்டு இது எல்லாமே வந்து கணக்கு வச்சுருப்போம். இதை வந்து ஒருத்தர்கிட்டையாக கொடுத்து வரணும். அங்கே நிற்கிறவங்களுமே வந்து கணக்கு இத்தனை பேருன்னு கணக்கு இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்கள்ட்டையாக கொடுத்து வந்து சுற்றி வைக்கணும். இது வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு திருஷ்டி எடுக்கிற மாதிரி. இதில் ஒரு ஃபன் என்னென்னா, அங்கே ஃபஸ்ட்டு எடுத்து சுற்றுறாங்கல்ல அவங்களும், லாஸ்ட்டாக குனிஞ்சு வைக்கிறாங்கல்ல அவங்களும் தான் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். மித்த எல்லாருமே நின்றுட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த 2 இடத்துல நிற்கிறவங்க தான் பார்த்து பார்த்து நிற்கணுமா இருக்கும். நிறையா பேர் வந்து பின்பக்கமாக ஓடி போயிடுவா, ஐயோ யார் குனிஞ்சு குனிஞ்சு வைக்கிறது அப்படின்னு. இதனாலேயே நல்ல ஒல்லியாக யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து நிற்க வைக்கிறது. நீ அதுக்கு தான் வெயிட் போட்டு. அதுக்கப்புறமா இதுவுமே ஒரு முறை அம்படிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். அதாவது மாப்பிள்ளையோட அத்தை பசங்களுக்கு மட்டுமே உள்ள உரிமை இது. அத்தை பசங்க தான் வந்து பண்ணணும். அதாவது பிஸ்கெட் எல்லாம் வச்சுருவாங்க தலையிலேருந்து ஷோல்டர்லேருந்து கையை கட்டி நிற்க சொல்லி அங்கே கீழே பாதத்தில் வச்சு விட்டு வெத்தலையில் வந்து ஒரு காம்பு வெத்தலையில் ஒரு குச்சி குத்தி வச்சு அங்கங்கே தொட்டு தொட்டு அடித்து மாப்பிள்ளையை வந்து குளிக்க விடணும். இது ஒரு ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த வெத்தலையில் வந்து தண்ணி ஊற்றி 4 திசைக்கும் வந்து அந்த தண்ணியை வந்து ஊற்ற சொல்லிட்டு பின்னாடி வந்து அந்த அத்தை பசங்க தான் வந்து அந்த சேலையில் அந்த வெத்தலையை வந்து பிடிக்கணும். இதுவுமே ஒரு சம்பிரதாயம் மாதிரி நம்ம பக்கம். அந்த சடங்கு முடிஞ்சதும் வீட்டுக்கு உள்ளே பார்த்து மாப்பிள்ளை நிற்கணும். மாப்பிள்ளையோ பொண்ணோ வீட்டுக்குள்ளே பார்த்து நிற்கணும். அப்போ அத்தை பசங்க வந்து அங்கே அந்த வச்சுருப்பாங்க சோறு அந்த இதெல்லாம், அதை போய் அங்கே தொட்டுட்டு வீட்டுக்குள்ளே 3 தடவை போகணும். 3ஆவது தடவை போகும்போது என்ன ஆகும்னா 2 பேர் பூவை மாற்றி போட்டுட்டு யார் வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு போகிறா அதுதான் வந்து வின்னிங் இது மாதிரி. ஸோ அதை வந்து பண்ணணும். மோஸ்ட்லி பெரும்பாலும் அத்தை பசங்க தான் வந்து ஜெயிச்சிருவாங்க, ஏன்னா அவங்க அந்த பக்கம் நிற்கிறதுனால. ஸோ அதுக்கடுத்து வந்து காப்பு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. மாமன் காப்பு கட்டுறது. எங்கள் இதில் வந்து மாமன் காப்புனா தாய் மாமா மட்டும்தான் காப்பு கட்டுவாங்க. ஒரு சில பேர் வந்து இருக்கிற எத்தனை மாமா இருக்காங்களோ அத்தனை பேரும் வந்து காப்பு கட்டுற வழக்கம்லாம் இருக்குது நம்ம பக்கம். பட் எங்கள் இதில் வந்து அம்மாவோட கூட பிறந்த ஒரு மாமா அவங்க மட்டும்தான் வந்து காப்பு கட்டுற மாதிரி இருக்கும். மாமாவுக்கு வந்து மச்சினை கட்டுவாங்க, மாப்பிள்ளைக்கு வந்து அந்த மாமா கட்டுவார். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு முறை. காப்பு கட்டி முடிச்சதுக்கப்புறமா தாலிக்கு மாங்கல்ய கயிறு வந்து சேர்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்குமே வந்து கணக்கு இருக்குன்னு சொன்னாங்க. 7 பேர் 9 பேர் 11 பேர் இந்த மாதிரிலாம் உட்காந்து எல்லாருமா சேர்த்து வச்சு அந்த கயிறு பிடிச்சு மாங்கல்ய கயிறு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு மெயினாக ஊரில் வந்து பங்காளிகள், அப்புறம் சொந்த பந்தம், பெரியவங்க, இவங்க எல்லாருமே ஜென்ஸ் எல்லாமே சேர்ந்து வச்சு பண்ணுவாங்க. பெரும்பாலும் இந்த வேலையெல்லாம் வந்து நம்ம ஊர் பக்கம் வந்து ஜென்ஸ் தானே பண்ணுவாங்க. அந்த டைம்லலாம் வந்து நம்ம பெரும்பாலும் நிற்கிறதில்ல, அவங்க பெரியவங்களே பார்த்து பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த தடவை தான் வந்து நான் இதெல்லாம் எப்படி கோர்த்து இப்படியெல்லாம் பண்ணுவாங்கங்கிறதே கிட்ட இருந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த மாங்கல்யெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மாங்கல்யத்தை வந்து அந்த நூலில் கோர்த்து வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுட்டு பூ வச்சுட்டு அதை வந்து இந்த மாங்கல்ய புடவைக்குள்ளே வைக்கிறாங்க. அதுக்குமே கணக்கு இருக்குது. அந்த புடவை மடிப்புக்குமே கணக்கு வச்சு அந்த புடவைக்குள்ளே வச்சு அப்படியே அதை ஒரு தாம்பலத்தில் வச்சு ஒரு வெள்ளை வேட்டி போட்டு கட்டிடுவாங்க. பொண்ணோட சாரி மாப்பிள்ளையோட இது எல்லாமே எடுத்து வச்சு கட்டிடுவாங்க. இதை வந்து மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சிங்க அவங்க தான் வந்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதை வாங்கி தலையில் வைக்கணும். இந்த தலையில் வாங்கி வைக்கிறது மறுநாள் காலையில் போய் தாலி கட்டி முடிக்கிற வரை பொண்ணோட மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சிங்க பொறுப்பு அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு மாப்பிள்ளைக்கு மணமிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு மாலை எடுத்து நல்லா 3 தடவை வந்து தலையை சுற்றிட்டு மாப்பிள்ளைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கையில் காசு வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும். இது வந்து மனமிடுதல் அப்படின்னு சொல்கிறது. இந்த முறை வந்து ரெண்டு தடவையும் பண்ணணும். பொண்ணு மாப்பிள்ளை தனித்தனியாக இருக்கும் போதும் பண்ணணும், கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டு அவங்க ஜோடியாக வச்சும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த மனமிடுறதுக்கு எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்களா, அந்த டைம்லேயே வந்து மத்தியான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி ரிசப்ஷனுக்கு கிளம்பி வரணும். இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 1.25 மணி நேரம் கிட்ட ஆகும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே விலாக் வந்து ஈவினிங்லேருந்து கண்டினியூ ஆகுது. இப்போ நம்ம எல்லாருமே கிளம்பி ரிசப்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரிசப்ஷன் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போன தூரம் அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கிட்டையே தான் இருக்குது. பெங்களூரில் இருக்கிற டிராஃபிக்கு, அதுவும் சாட்டர்டே கல்யாணம் அப்படிங்கிறதுனால செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. அதோட அன்னைக்கு வந்து பெங்களூரில் வந்து ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அந்த ஸ்டேடியம் வழியாக தான் மண்டபத்துக்கே போயிட்டு வரணுமா இருக்கும். அதனால அந்த ரோடை கிராஸ் பண்ணவே முடியல. நாங்கள் ரொம்ப கிட்ட தான், மண்டபம் வந்து கிட்ட தான், சீக்கிரம் போயிடலாம் அப்படிங்கிற தாட்டில் தான் வந்து போனோம். அங்கே மேட்ச் இருக்குது அப்படின்றதுனால கிட்டத்தட்ட இது 1.25 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. சுற்றி போயிட்டே இருந்தோம். அவ்வளோ டிராஃபிக் இருந்துகிட்டே இருந்துச்சு அன்னைக்குன்னு. வந்த டயர்ட்லேயே பசங்களுக்குலாம் வந்து செம்மையாக பசி வந்துடுச்சு. பசங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்குமே வந்து பசி வந்துடுச்சு. சரி ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு டேரெக்டாக வந்து சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நம்ம ஊர் கல்யாணம் இல்லை, அதனால் வந்து நான்வெஜ் தான். பெங்களூரில் பொறுத்த வரைக்கும் கல்யாணம் அப்படின்னாலே வெஜிடேரியன் தான் போடுவாங்க. பசங்க வரும்போது கேட்டு வந்தாங்க என்ன சாப்பாடு பிரியாணி அப்படின்னு சொல்லவும் ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு அவங்களுக்குலாம். ஸோ பிரியாணி, நான், எண்ணெய் கத்திரிக்காய், சிக்கன் 65 அது போக வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு அவங்களுக்கு தனியாக இருந்துச்சு. நம்ம வந்து நான்வெஜ் இல்லை, அதனால் போயிட்டு நான்வெஜ் பக்கம் உட்காந்து நல்லா ஒரு கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ரிசப்ஷனுக்கு பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துடலான்ட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். பாவம் அது கயலுக்கு நல்லா இல்லை உடம்பு. அக்கா பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருந்தேன்ல, அவளுக்கு அன்றைக்கி போகும்போதே வந்து செம்ம ஃபீவரு. அப்புறம் சாப்பிட வச்சுட்டு அவள் ஸ்டேஜுக்கு வரவே முடியல, அவளால் அவ்வளோக்கு டயர்டாயிட்டா. அப்புறம் அவ்வளோ ரிசப்ஷனில் அங்கே உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். மாமாவையுமே வந்து வீட்டில் விட்டுட்டு தான் போயிருந்தோம். மாமாவுக்குமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, அதனால முகூர்த்தத்துக்கு வரலாம் அப்படின்ட்டு ரிசப்ஷனுக்கு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நிறையா ஃபேமிலி ஃபோட்டோஸ் அது இதுன்னு எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வந்து இங்கே உட்காந்துருக்கலான்னு, ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸோட பேசிகிட்டு இருக்கலான்னு கீழே வந்தாச்சு. நாங்கள் எல்லாருமே மாமியார் ஆகிட்டோம். நாங்கள் எல்லாருமே மாமியார் கேங்கில் வந்து போயிட்டோம். இப்போது நம்ம எல்லாம் யங்கு மருமகள் கேங்கில் இருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ மாமியார் கேங்குக்கு போயாச்சு. ரிசப்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போதே வந்து ஒரு 11 o'clock கிட்ட ஆகிடுச்சு. போகும்போது பார்த்தோன்னா இதுதான் வந்து மேட்ச் நடக்கிற ஸ்டேடியம். உள்ளே வந்து மேட்ச் நடந்துகிட்ருக்கு. அன்றைக்கி வந்து சென்னை பெங்களூர் மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. ஃபுல் ரஷ்ஷு. அந்த பக்கம்லாம் டிராஃபிக் தாண்டி வரவே முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. பசங்களுக்கு ஒரே ஹாப்பி, கீழே போய் நின்னாது பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து அந்த பஸ்ஸு அது எல்லாமே இருந்துச்சு. Bye. Bye. Citti. Atte. Citti ma. நாங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. முகூர்த்தம் எவ்வளோ மணிக்குன்னா 7:30 8:30.
நாங்கள் வந்து 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு போனது. பசங்களை தூங்க வச்சு அவங்கள வந்து ஒரு 5:30க்கெலாம் எழுப்பிட்டு ஒரு 6:30 போலலாம் வீடு விட்டோன்னா தான் 7:30க்கெல்லாம் இங்கே வர முடியும் அப்படின்னு 5 போல் எழுந்திரிச்சு எல்லாருமே குளிச்சு கிளம்பி ஆளுக்கு ஒரு கேப் வந்து புக் பண்ணிவிட்டு கோவிலுக்கு வந்துட்டோம். ஸோ என்ன ஒரு ஆச்சரியம்னா நாங்கள் சீக்கிரமே வந்துட்டோம், பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் இன்னும் வராமல் இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து நிதானமாக நின்று சாமியெல்லாம் ஃபஸ்ட்டு கும்பிட்டுலான்னு நின்று கும்பிட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் என்ன நினச்சோன்னா வீட்டுக்கு போயிட்டு அவங்க கூட சேர்ந்து வந்தோன்னா லேட் ஆயிரும், ஃபஸ்ட்டு நம்ம கல்யாணத்துக்கு இங்கே கோவிலுக்கே வந்துடலாமே பக்கத்துலேயே அப்படின்னு வந்தோம். பட் அவங்கெல்லாம் வந்து நம்மலாம் வருவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறமா அவங்களுமே சரி நாங்களுமே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் தான் இது எப்போதுமே வந்து என்னென்னா நாங்கள் கொஞ்சம் டிலே பண்ணுவோம் வர்றதுக்கு. இதெல்லாம் இந்த தடவை வந்து நாங்கள் பசங்களெலாம் கிளப்பி கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டோம், ரொம்பவே அர்லியாக வந்துட்டோம் சொல்ல போனால். ஆனால் வந்து ஆன் டைம் முகூர்த்தத்துக்கு ஆன் டைமுக்கு நாங்கள் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை அழைப்பு ஃபஸ்ட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருக்குது மாப்பிள்ளை வீடு. ஸோ அதனால் அவங்க டக்குன்னு வந்துட்டாங்க. பொண்ணு மட்டும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாப்பிள்ளை அழைப்பை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீடெல்லாம் வந்துட்டோம் நாங்கள். இப்போ
புதுசு எனக்கு கொஞ்சம் கூட சைடில் கை வர சொல்லுவாங்கம்மா. அடே பாருங்க அண்ணி 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 விஜய் பாரு. சூப்பராக முடிஞ்சிருச்சு. தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறமா வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த அருந்ததி பார்க்க சொல்லுவாங்கள்ல, ஸோ அதனால் பொண்ணு மாப்பிள்ளை வந்து வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டு அங்கேயே கோவில்லையே வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்து பெரியவங்க கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க. ஸோ இங்கே உள்ள பெங்களூரில் உள்ள முறைக்கும் நம்ம இதுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த சாமி வந்து நீங்கள் இனிமேல் என்னென்ன உங்களுடைய முறையோ அதை செய்யுங்க அப்படின்னாங்க. ஸோ நம்ம வந்து பெரியவங்க கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்க சொன்னோம்ல, பொண்ணு மாப்பிள்ளையோ சாரி எல்லாமே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பின்னாடி வாமா.
அதுக்கப்புறமா கோவிலில் முகூர்த்தம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வரும்போது அண்ணா அண்ணியை வந்து அக்கா தங்கச்சிங்க தான் வந்து நின்று, மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சிங்க தான் நின்று ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். ஸோ அந்த சம்பிரதாயம் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ரொம்ப கொடுமைக்கார நாத்தனாருங்கப்பா, பாத்துக்கங்க. அதுக்கப்புறமா எப்போதும் போல் பொண்ணு மாப்பிள்ளை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு விளக்கேற்றிட்டு மற்ற சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மணமிடுறது, மஞ்சள் நீர் ஆடுதல், இது எல்லாமே நடந்துச்சு. ஸோ அந்த டைமில் இன்னொரு மேரேஜ் இருந்ததுனால நான் அங்கே போயிட்டேன். அதனால் அது எல்லாமே வீடியோஸில் கேப்சர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அவ்வளோதான், இதோட நம்ம கல்யாண விலாகும் முடியுது. மணமக்கள் நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். நீங்களுமே கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். மயனும் மருமகளும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக 100 ஆண்டு காலம் பேரம்பத்திகளோட சந்தோஷமாக வாழணும்னு நானும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நம்ம விலாக் இதோட முடியுது. விலாக் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நம்ம விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விலாகில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.